லேப்டாப் செல்ஃபோன் வந்து விந்து பைகளை கடுமையாக பாதிக்குதுன்னு ஆய்வுகளில் நிரூபிச்சிருக்காங்க. எப்படி அப்படின்னா, செல்ஃபோன் நீங்கள் பேன் பாக்கெட்டில் வைக்கும்போது அந்த செல்ஃபோனுக்கும் விந்து பைகளுக்கும் உள்ள இடைவெளி ரொம்ப குறுகியதாக இருக்கும். அதிலிருந்து வர்ற கதிர்கள்னால விந்தணுக்கள் குறையுதுன்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு, ஆய்வுகள் இருக்குது. நீங்கள் டைட் அண்டர்வேர், டைட் ஜீன்ஸ்லாம் போடும்போது பாடியோட அந்த விந்து பைகள் ஒட்ட ஆரம்பிச்சிடும். விந்து உற்பத்தி வந்து பாதிக்கப்படும். அந்த ஹீட் வந்து 37 டிகிரிக்கு வந்துருச்சுன்னா, ஜீன்ஸ் பேண்ட்னா அந்த ஹீட் வெளியே போகாது. ஒரு 5 நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஒன்று வந்து உணவு பழக்க வழக்கம். இப்போ சமீப காலமாக ஆண்களுக்கு விந்தணு குறைபாடு என்பது மிக அதிக அளவில் ஏற்பட்டு இருக்கு. இதற்கு முதல் காரணமாக உணவு பழக்க வழக்கம் மாறுபட்டதற்கான காரணம் தான் மருத்துவ ஆய்வறிக்கைகள்லாம் நிறைய சொல்கிறாங்க. மூத்த மருத்துவராக உங்களுடைய பார்வையில் இதை எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக உணவு பழக்க வழக்கங்கள் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை ஏற்படுத்தும். ஏன்னா முன்னாலெல்லாம் சமையல் பண்ணுவோம், நம்ம சாப்பிடுவோம். ஆனால் இன்றைக்கு நம்ம ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போனோம்னு வச்சுக்கோங்க, ஏராளமாக அடுக்கி வைக்கப்பட்ட உணவுகள் இருக்கும். ப்ரெட்டிலிருந்து ஏராளமான உணவுகள். இந்த உணவுகள் 3 மாதம் 6 மாதத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, அதனுடைய ப்ரிசர்வேட்டிவ் இருக்கும். தண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 மாதத்துக்கு வச்சுருக்கலாம். நீங்கள் ஒரு 2 டம்ளர் தண்ணியை வச்சிங்கன்னா 2 நாளில் அது கெட்டு போயிடும். ஆனால் 3 மாதம் தண்ணி கெடாமல் பாட்டிலில் அடைச்சி நம்ம கூல் ட்ரிங்க்ஸு எல்லாம் வைக்கிறாங்க. அப்போ இதில் பூச்சிக்கொல்லிகள் இருக்குது, ப்ரிசர்வேட்டிவ் இருக்குது, தாலேட்ன்ற ப்ரிசர்வேட்டிவ் எல்லா உணவுகள்லையும் இருக்கும். இது வந்து அந்த விந்தணுக்களை குறைக்கக்கூடிய ஒரு விஷயம். அடுத்து வந்து இல்லை, கிராமங்கள் ரொம்ப அப்படி பசுமையாக இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் கிராமங்களில் பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்துகிறாங்க விளைச்சலுக்காக, செடிகளுக்கு. அது வந்து மிக கடுமையான விந்தணுக்கள் குறைவை ஏற்படுத்தும். விந்தணுக்களுடைய மார்ஃபாலஜியில் பிரச்சனை ஏற்படுத்தும். ஊர்ந்து போகிற அணுக்களுடைய எண்ணிக்கையில் பிரச்சனையை கொண்டு வரும். நம்ம ஒரு நாளைக்கு ஒரு சாதாரண மனிதன் வந்து 3000 கெமிக்கல்ஸ் பயன்படுத்துகிறோம். காலையில் பல்லு தேய்க்கிறதுலேருந்து, ஷாம்புலேருந்து, சோப்புலேருந்து அவ்வளோ கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறோம். நிறைய கெமிக்கல்ஸ் சாப்பிட்ற உணவுகள்லேருந்து எல்லாம் சேர்த்துக்கும்போது இது விந்தணுக்களை குறைத்து கொண்டிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10 வருடத்திற்கு 1% விகிதமாக இது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. இது முதன்முறையாக எப்போ வந்ததுன்னா, அமெரிக்காவில் மிகப்பெரிய 2வது பெரிய லேக்கில் வந்து கடுமையாக அதில் முறுக்க முதலைகள் குறைஞ்சிது. என்ன காரணம் அப்படின்னு போய் அவங்க கண்டுபிடிக்கும்போது, அந்த முதலைகளுடைய முட்டைகள், கருமுட்டைகள் எல்லாம் ஜெனட்டிக்காக டேமேஜ் ஆகிருந்தது. அப்போ தான் இது மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு உலகம் முழுவதும் வந்தது. அதுபோல் நாமளும் நிறைய கெமிக்கல்ஸை உணவில் சேர்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போது வாகனங்கள்லேருந்து வர புகை, மாசு எல்லாம் சேர்ந்து மிக பெரிய அளவுக்கு ஒரு ட்ராப்பை கொண்டு வந்துக்கிட்டு இருக்குது. நம்ம விந்தணுக்களில், கருமுட்டைகள்லையும் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வருகிறது. அதனால் கருத்தரிக்கிற தன்மையிலையும் கொஞ்சம் குறைபாடுகள் இருக்குது. இறுக்கமான ஆடைகளை அணியிறது, ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், இது போன்ற உடை கலாச்சாரத்தையும் நம்ம இப்போ சமீப காலமாக மேம்பட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இரவு பகல் பாராமல் இரு பாலினருமே வேலை செய்கிறாங்க. வெளியில் போய் வேலை செய்கிறதா இருக்கட்டும், இல்லை உட்கார்ந்த இடத்து ஒரே இடத்துல இருந்து வேலை செய்கிறதா இருக்கட்டும், இது போன்ற காரணங்களாலையும் இந்த போன்ற அந்த விந்தணு குறைபாடாக இருக்கட்டும், கருமுட்டை வீக்காகிறதா இருக்கட்டும், இது போன்ற பிரச்சனைகள் வாய்ப்பு இருக்குங்களா? நிச்சயமாக இருக்குது. என்ன அப்படின்னா, விந்து பைகள் வந்து தனியாக கீழே இருக்கணும். அது வந்து உடலுடைய சூடை விட 2 டிகிரி கம்மியாக இருக்கணும். உடல் சூடு வந்து 37 டிகிரி நமக்கெல்லாம் தெரியும். விந்து பைகள் வந்து 35 டிகிரியில் இருக்கணும், தனியாக கீழே தொங்கிக்கிட்டு இருக்கணும். அதுதான் ஒரு நாளைக்கு 1 கோடி அணுக்கள் வரைக்கும் உற்பத்தி ஆகும். நீங்கள் டைட் அண்டர்வேர், டைட் ஜீன்ஸ்லாம் போடும்போது பாடியோட அந்த விந்து பைகள் ஒட்ட ஆரம்பிச்சிடும். விந்து உற்பத்தி வந்து பாதிக்கப்படும். அந்த ஹீட் வந்து 37 டிகிரிக்கு வந்துருச்சுன்னா, ஜீன்ஸ் பேண்ட்னா அந்த ஹீட் வெளியே போகாது, ப்ரிசர்வ் ஆகும் உள்ளே. அப்போது விந்துப்பைகளுடைய சூடு அதிகமாச்சுன்னா விந்தணுக்கள் உற்பத்தி குறையும். விந்துப்பைகளை சூடை குறைக்கிறதுக்காகவே, ரத்தத்திலேருந்து வர சூடை குறைக்கிறதுக்காகவே உள்ள ஒரு ஸ்பெஷல் மெக்கானிசம் இருக்குது. அதையும் மீறி நம்ம டைட் அண்டர்வேர், டைட் ஜீன்ஸ்லாம் போடும்போது விந்துப்பைகள் சூடாகும். டெய்லி சுடு தண்ணியில் குளிக்கிறது, பல்வேறு நம்மளுடைய டெய்லி நடவடிக்கைகள்னால விந்தணுக்கள் குறையும். அதே மாதிரி சர்க்காடியன் ரிதம் அப்படின்னு இருக்குது, இரவு பகல் அப்படின்ற மாதிரி. இந்த மாற்றங்கள் வந்து கடுமையான மன உளைச்சல், மன அழுத்தம், பல்வேறு பிரச்சனைகளை கொண்டு வரும்.
ஒரு 5 நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஒன்று வந்து உணவு பழக்க வழக்கங்கள், நல்ல காய்கறிகள் பழங்கள் நிறைய சாப்பிட்ணும், அதுலேயும் இந்த பூச்சிக்கொல்லிகள் இருக்கக்கூடாது. அடுத்து உணர்வுகள், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி. இப்போ நைட்டில் போகிறவங்க வந்து பகலில் சரியாக தூங்க முடியாது, டிஸ்டர்பன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, பதட்டம், இதெல்லாம் ஒரு காரணம். அடுத்து உடற்பயிற்சி இல்லாமல் இருக்கிறது. போதுமான உடற்பயிற்சி நம்ம பண்ணுறதுக்கு நேரம் இருக்கிறதில்ல. இப்போ நைட் டியூட்டி, டே டியூட்டி வர்றவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பழக்கம் இருக்காது. உடற்பயிற்சி 1 ஹவராவது ஒரு நாளைக்கு நம்ம உடல் பயிற்சி பண்ணணும். அதுக்கேற்ற உடல் தான் நமக்கு. ஆனால் அதை நம்ம பல பேருக்கு பண்ண முடியறதில்ல, பிஸியாக இருக்கனால. உறக்கம், ஒரு 6 மணி நேரம்லேருந்து 7 மணி நேரம் நல்ல உறக்கம் வந்து அவசியம். அது இல்லைன்னா ஆண்மை குறைவு வரும், விந்தணுக்கள் குறைவு கண்டிப்பாக வரும். அடுத்து உடல் உறவு. வாரத்திற்கு 3 முறை உடல் உறவு அல்லது 4 முறை வைத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய வாழ்நாள் அதிகமாகும். ஒரு 20 நன்மைகள் இருக்குது. இளமையாக இருப்பாங்க, ஆரோக்கியமாக இருப்பாங்க, அவங்க நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும், உற்சாகமாக இருப்பாங்க, மன மகிழ்ச்சியோடு இருப்பாங்க, டிப்ரெஷன் கம்மியாக இருக்கும், தற்கொலை எண்ணங்கள் கம்மியாக இருக்கும். இப்படி ஏராளமான நன்மைகள் இருக்குது. அப்போது இந்த டே நைட்டு ஷிஃப்ட்டு நிறைய போகிறது, சரியில்லாமல் தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, நிறைய கெமிக்கல்ஸ், இதெல்லாம் சேர்ந்து இந்த மாதிரியான ஒரு பின்னடைவை நம்ம சந்திக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. கொரோனா காலத்திலிருந்தே பார்க்கும் பொழுது இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் கலாச்சாரம் அதிகரிச்சுட்டே இருக்கு சார். ஒவ்வொரு நாளும் வீட்டில் பல மணி நேரம் லேப்டாப்பை வச்சு வேலை செய்யக்கூடிய இளைஞர்களாக இருக்கட்டும் அல்லது பல்வேறு தரப்பினரும் வேலை செய்கிறாங்க. இதனால் ஆண்மை குறைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதை எந்த அளவுக்கு கவனத்தோடு இளைஞர்களும் இளம் பெண்களும் கையாளணும் சார்? லேப்டாப், செல்ஃபோன் வந்து விந்து பைகளை கடுமையாக பாதிக்குதுன்னு ஆய்வுகளில் நிரூபிச்சிருக்காங்க. எப்படி அப்படின்னா, லேப்டாப்பில் பேட்ரி கீழே தான் இருக்கும். நீங்கள் உங்கள் மடி மேலே லேப்டாப்பை வச்சு மணிக்கணக்கில் வேலை செஞ்சீங்கன்னா விந்து பை வந்து சூடாயிரும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், விந்து பைகள் வந்து 35 டிகிரியில் இருக்கணும். விந்து பைகள் சூடாகும்போது விந்தணுக்கள் உற்பத்தி கடுமையாக குறையும். ஒன்று. செல்ஃபோன் நீங்கள் பேன் பாக்கெட்டில் வைக்கும்போது அந்த செல்ஃபோனுக்கும் விந்து பைகளுக்கும் உள்ள இடைவெளி ரொம்ப குறுகியதாக இருக்கும். அதிலிருந்து வர்ற கதிர்கள்னால விந்தணுக்கள் குறையுதுன்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு, ஆய்வுகள் இருக்குது. ஆக இந்த ரெண்டுமே ஆபத்தான விஷயங்கள் தான். பொதுவாக லேப்டாப்பை வந்து நம்ம ஒரு டேபிள் மேலே வச்சு யூஸ் பண்ணலாம், இல்லை வேறு ஒரு பொருட்கள் மேலே வச்சு யூஸ் பண்ணலாம். நம்ம மடி மேலே வச்சு யூஸ் பண்ணலாம், ஒரு டெம்பரவரியாக ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ். மணிக்கணக்கில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது கடுமையான பிரச்சனைகளை கொண்டு வரும். செல்ஃபோன் பேன் பாக்கெட்டில் வைக்கிறதுனால கதிர்வீச்சின் மூலமாக விந்தணுக்கள் குறைபாடு தவிர்க்க முடியாமல் இருக்கும். அதே மாதிரி சைக்கிள் ஓட்டும்போது நம்ம 1 மணி நேரத்துக்கு மேலே சைக்கிள் ஓட்டினாங்கன்னா அவங்களுக்கு ஆண்மை குறைவு, விந்தணுக்கள் குறைவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம சேடில் சீட்டுன்னு சொல்லுவோம். நம்ம உட்கார்ற இடத்துல தான் விந்து பைக்கு போகக்கூடிய, ஆணுறுப்புக்கு போகக்கூடிய இரத்த நாளங்கள், புடன்ட்ரல் ஆர்ட்ரின்ற இரத்த குழாய்கள் போகுது. அது மேலே நம்ம முழுமையாக உட்காந்துருப்போம், நம்ம முழு வெயிட்டும் அதில் இருக்கும். அந்த இரத்த ஓட்டம், நரம்புகள் அழுத்தப்படுறதுனால இந்த பிரச்சனைகள் வருது. அதனால் சைக்கிள் ஓட்டுறதும் ஒரு 1 ஹவருக்கு கம்மியாக இருக்கணும். 2 வீலர்ஸ், சைக்கிள்ஸ் எல்லாம் குஷன் நிறைய இருந்தால் இன்னும் நல்லது.